Question number 6. Question read பண்ணுறேன். Represent the following sets in descriptive form. பின்வரும் கணங்களை விவரித்தல் முறையில் எழுதுக. லாஸ்ட் 5th சம் பார்த்தோம்ல, அது அப்படியே ரிவர்ஸ் ஃபார்மேட் தான் இந்த சம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் P equal to January, June, July. And second subdivision Q equal to 7, 11, 13, 17, 19, 23, 29. And the third subdivision R equal to X such that X element of n means natural number, comma x less than 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Next, fourth subdivision S equal to X such that X is an consonant in English alphabet. அதாவது தமிழில் X such that X ஒரு ஆங்கில மெய்யெழுத்து அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு P equal to set of English month starting with letter J. ஓகேங்களா? அந்த செட்டு கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக செட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு நாம் யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ஜான்வரி, ஜூன், ஜூலைங்கிறது இங்கிலீஷ் மந்த். ஸோ இங்கிலீஷ் மந்த் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அதாவது தமிழில் வந்து ஜே என்ற எழுத்தில் துவங்கும் ஆங்கில மாதங்களின் கணம் அப்படிங்கிறது தான். Next, Q, the set of prime numbers between 5 and 31. அதுதான் அதோட ஆன்சர். அதாவது அந்த செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செட்டை வந்து நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக த செட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் 7, 11, 13, 17, 19, 23, 29 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 31 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், இது தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 5 மற்றும் 31க்கும் இடைப்பட்ட பகா எண்களின் கணம் அப்படிங்கிறது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், ஆர் ஈக்குவல் டு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5. தமிழ் ஆன்சர் வந்து 5ஐ விட சிறிய இயல் எண்களின் கணம். ஃபோர்த் ஒன், எஸ் ஈக்குவல் டு த செட் ஆஃப் இங்கிலீஷ் கான்சனன்ட்ஸ். எஸ் ஈக்குவல் டு ஆங்கில மெய்யெழுத்துக்களின் கணம். அதாவது அந்த செட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக செட் ஆஃப் அப்படின்னு எழுதுகிறோம். அதே தமிழாக இருந்தால் கணம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அவங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம வந்து இங்கே ரிப்பீட் பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு 6th கொஸ்டினுக்கான ஆன்சர்.